குஜராத்தில் இங்கே இருக்கோம், இங்கே போகணும். ஸோ இது ரோடு வழியாக சுற்றி போகிறதுக்கு பதிலாக இங்கேருந்து இங்கே கப்பலில் போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். டைட்டானிக் மாதிரி உள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நடந்து வந்தால் வேறு என்ட்ரன்ஸ் வேறு இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து கேஃபே எக்ஸ்பிரஸ். ஸ்லீப்பர் கிளாஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வந்து ஒவ்வொரு இடத்துல பெட்டு கொடுத்து ஒவ்வொரு பெட்டுக்கும் பெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே தெர்மோமீட்டர் இருக்குது, ஃபுல்லாக ஏசி தாங்க. நம்ம கீழே போயிட்டு கார் இறங்கி வர்றத வீடியோ எடுப்போம். இங்கே பாருங்கள், லாரி எல்லாம் பாருங்கள், நிறையா லோடோடு இருக்குது. சும்மா ஜம்முன்னு இறங்குது பாருங்கள் கப்பல்லேருந்து. ஸோ சூரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் ரோடு மாதிரி. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ பஸ்ஸுக்குன்னு தனி லைனு இங்கே பாருங்கள், இது வந்து பஸ் லைனு, யாருமே போகக்கூடாது, பஸ்ஸு மட்டும் தான் போகும். இது வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பிரத்யேகமாக சர்வீஸ் லைன் இந்த பக்கம் இருக்குது. இந்த சூரத் வந்து அசூர வளர்ச்சியில் இருக்குங்க குஜராத்னால. இந்த பாருங்க பஸ் ஸ்டாப்பில் வந்து கரெக்டாக வந்து பஸ்ஸு கிளம்புது பாருங்கள். ஸோ இவங்களுக்குன்னு பிரத்யேக லைனுங்க பாருங்கள். ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் பஸ்னால தான் இவ்வளோ டிராஃபிக்னு. ஸோ பஸ்ஸுக்குன்னே தனியாக கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் ஏசி பஸ், அதுவும் ஸோ ஜம்முன்னு உட்காந்து போகிறாங்க பேசஞ்சர்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலுங்க. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இது வந்து ONGC. பாருங்கள், இது வந்து எப்படின்னா ஒரு அவுட்ருங்க, ORR அவுட் ரிங் ரோடு, அதாவது சூரத்தோட அவுட் ரிங் ரோடு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் தான். ஸோ இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஹார்பர் தான் அங்கே போகுது. அதாவது குஜராத்தில் சூரத்தோட ஹார்பர் தான் போகுது. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸுங்க. ஸோ நம்ம வந்து இங்கே போகிறோம், இந்த எண்டுக்கு போகிறோம். ஸோ இந்த எண்டுக்கு போயிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். எப்படி போகுது, கப்பான்னு போக போகுது. எல்லாம் பொல்யூஷன் தான். ஃபுல்லாக சரியான இண்டஸ்ட்ரி ஏரியா ஹார்பர் ஒட்டி. இங்கே போனுச்சுன்னா என்ன போனது எல்லாம் நல்லா நிலக்கரி போல். ஸ்டீல் தானா? பாருங்க, மெட்டீரியல் கொண்டு வரதுக்காகவே ஒரு ரயில்வே மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக மெட்டீரியல் வந்து இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக வந்து ட்ரெயின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரயில்வே ட்ராக்கே போட்டிருக்காங்க. பாருங்கள் ட்ராக்கு, என்ன பாருங்கள் ட்ராக்கு இந்த இதுலேருந்து வரும், ட்ரெயின் மாதிரி கூட வரும் உள்ளேருந்து.
நம்ம வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கான ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அதாவது பாருங்கள், ரோரோ டெர்மினல் அசிரா. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து குஜராத்தில் இங்கே இருக்கோம், இங்கே போகணும். ஸோ இது ரோடு வழியாக சுற்றி போகிறதுக்கு பதிலாக இங்கேருந்து இங்கே கப்பலில் போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இப்போ போய்கிட்டுருக்கோம். இப்போ காலையில் வந்து 9 மணிக்கு ஃபெரி, மணி வந்து 8 மணி ஆக போகுது. ஸோ ஒரு அட்வான்ஸாக முன்னாடி போனால் தான் நமக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்காக போகிறோம். ஸோ இங்கே 9 மணிக்கு ஏறினோம்னா 12 மணிக்குள்ளே அந்த கரையில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அதாவது நம்ம ரோட்லேயே போனோம்னா ஒரு ப்ளஸ்ஸை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் ஒரு 4 மணி நேரத்தில். ஸோ நம்ம வந்து உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா வண்டி ஓட்ட மாட்டோம்ல. ஸோ கப்பல் ஈஸியாக கொண்டு விட்டுறோம். ரோரோ டெர்மினல் அசிரா, அதோ நிற்கிற கப்பல் ஏதான் நினைக்கேன். அப்போ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அன்கட் வெர்ஷனாக போட பார்க்குறேன். ஸோ லைவாக வந்து நீங்கள் இன்னொரு ட்ராவல் பண்ணுறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், புதுசாக இருக்கும். செக்யூரிட்டி கேட், கரண்ட் டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைட் இங்கே போய் நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு கன்னியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுங்க. இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், இல்லை ஆஃப்லைன்லையும் இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 4 பேண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. இதை காமிச்சிட்டு அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியதான். பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் வந்துருச்சா, ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் வந்து நம்மளோட ஏஜ், யார் போகிறோம், காரோட நம்பர், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் கேட்பாங்க. இந்த பேண்டு கொடுத்துருவாங்க. இந்த பேண்டை வந்து நம்ம வந்து கையில் சுற்றிக்கணும். ஸோ ஆளுக்கு ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க பாய்ஸ். உங்கள் பேண்ட் நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். இந்த யோகேஷ் பேண்டை வச்சுக்கோ. பாருங்கள், மக்கள் அலை மோதுறாங்க. போஸ்ட் வண்டி இதில் தான் போதா? இந்தியா போஸ்ட் இதில் தாங்க போகுது. எவ்வளோ கூட்டம் பாருங்க. இவருங்க பேர் சொல்லிட்டு செகண்ட் நேம்ஸ் இல்லைன்னா பின்னாடி பாய்னு போட்டுறாங்க. வேல்முருகன் பாய், இளவரசன் பாய். நம்ம பேர் சொல்லனா பாய். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இது மொத்தம் 4 கிளாஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் கிளாஸு, எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு, ஸ்லீப்பர் கிளாஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபின், அதாவது ரூமு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டிக்கெட் என்ன அவைலபிள் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து என்னென்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து டிக்கெட் ஃபேர் மாறும். நமக்கு வந்து இப்போ ஸ்லீப்பர் கிளாஸு 6 4 6 8 1 2 3 4%. Yes, 4%. यहाँ से लेफ्ट सामने कार पार्किंग का बोर्ड है. टेक केयर. அப்படியே போக வேண்டியதான் அந்த ஒதுங்கார். லாரி கடை போட்டுக்கிறாங்க. லாரி டன்னேஜ் காசா? ஸோ ஏதோ ஒரு பெரிய க்யூ இருக்குது. க்யூ கிட்டக்க போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், போட்டுருக்கு பாருங்கள், ஸ்லீப்பர் கிளாஸு. பேசஞ்சர் வந்து 4 பேருக்கு சேர்த்து 3600, கிட்டத்தட்ட 900 வரும் ஒரு ஆளுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ்னால். வெஹிக்கிள் வந்து 1400 ரூபா. கார்னா பைக்கு வந்து கம்மியாக இருக்கும். டோட்டல் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா. ஸோ இந்த சொன்ன பார்த்தீங்களா, அசீராங்கிறது இந்த போட்டு, மேப்பில் காமிச்ச மாதிரி அந்த சைடு போகிறது போட்டு பேர் வந்து கோகா ரோரோ டெர்மினல். ஸோ இந்த இதை வந்து யார் ஆப்ரேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருவங்க DGC கனெக்ட்.
ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க யாரோட குரூப்னா இண்டிகோ சீவேஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து ஆன்லைனில் எடுக்கிறது வந்து என்னையை பொறுத்தவரையும் அட்வைசபிள் இல்லை. ஏன்னா நம்மளோட ட்ரிப்போடய நம்ம எப்போ எங்கே வருப்போன்னு தெரியாது. யார் ட்ரிப் வந்தாலும் நடுவில் ஏதாவது லேட் ஆச்சுனாலும் ப்ராப்ளம் ஆயிரும். ப்ளஸ் வந்து ரஃப் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கேன்சல் ஆச்சுன்னா ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வந்து எப்போ ஆகும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால வந்து நம்ம வந்து ஆன்லைன் பண்ணுறதோட ஆஃப்லைன் இங்கே வந்து பார்த்துட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ தான் வரும். ஸோ இங்கே வந்து டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. बैठ दिए अभी टिकट लिया, टिकट यहाँ से लिया। हाँ वो पेन लीजिए ना, हाथ में पेन लीजिए सर, लाइए। लेफ्ट राइट लेफ्ट सबका रहेगा, इससे पहन लीजिए। फाइन है। हाँ ये टूटेगा तो 500 रुपये। ओके ओके ओके। मतलब हर एक को यहाँ से जर्नी स्टार्ट से लेके ख़त्म होने तक ये साथ में रखना। ओके बाय, हैप्पी जर्नी। ஆமாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து வண்டி வந்து என்ட்ரி போடுறாங்க. ஸோ அது வந்து காமி. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் என்னங்கிறத என்ட்ரி மாதிரி போடுறாங்க. ப்ரோ ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் என்னங்கிறது வந்து என்ட்ரி போடுறாங்க, வண்டி நம்பர் எல்லாம். இது வந்து ஒரு ஓரமாக வச்சிடும். ஸோ இதை வந்து கையில் வந்து கட்ட சொல்கிறாங்க, இறங்குறப்ப கேட்பாங்களாம். ஸோ அது மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டிடுவோம். ஃப்ளேர் ரைட் இல்லையா? ரைட் ஏங்க கடல் இந்த இருக்குது பாருங்கள். போட்டு கிடையாது, ஷிப்பா போட்டா ஷிப்பு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 டைமுங்க, மார்னிங் ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைம் வந்து இந்த ஃபெரி சர்வீஸ் இருக்குது. மார்னிங் வந்து 8 மணிக்கு இங்கே இருக்கணும், ஈவினிங் வந்து 3-4 மணிக்கெலாம் இருக்கணும். ஒரு 1 ஹவர் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் வந்து உள்ளே ஏற மாதிரி இருக்குது. இந்த ப்ரொசீஜர் இந்த சென்ஸ் இந்த டிக்கெட்டு பண்ணுறது, இந்த செக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் தான் ப்ரொசீஜர். வண்டி வந்து இவங்களே வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஊப்பர் ரூட்டு ஊப்பர் ஓகே. ஸோ
ஸோ வந்து என்ட்ரி ஆக போகிறாங்க. वही ज़्यादा प्रॉब्लम है. உள்ள பாருங்க, நேரமா இருக்கே, டைட்டானிக் மாதிரி உள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நடந்து வந்தால் வேறு என்ட்ரன்ஸ் வேறு இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளே வந்தோடனே ஐஸ்கிரீம் பார்லரு, இங்கிட்ட வந்து கேம்ஸு, இதுக்குள்ளே சாப்பிட்ற இடம். ஃபஸ்ட் இங்கிட்டு பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து தனித்தனி பர்சனுக்கு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, கேபின் ரூம். ஸோ அந்த மாதிரி உள்ளே டாய்லெட்டு, கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி கதை மூடிட்டு. இது வந்து லிஃப்ட்டுங்க, அதாவது வயசானவங்கலாம் வர்றதுக்கு. இதில் வந்து ஒவ்வொரு கேமுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. Safety vest will be provided to you by ship's crew in case of emergency. To wear the safety vest, put it over your head with a rectangular seat pocket in front. இந்த சைடு ஒரு வழி போகுது. Seat pockets in front and fasten the collar. லெஃப்ட் சைடில் வந்து கேஃபே எக்ஸ்பிரஸ். கப்பலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோணால் நிற்கிற மாதிரி இருக்குங்க, ஸ்ட்ரைட்டாகவே இல்லை. இதான் மெனு கார்டு. அடுத்து நம்ம ஸ்லீப்பர் கிளாஸே பார்ப்போம். நம்ம இங்கே தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம ரூம் இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் நம்பர் பாரு. நம்ம எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்குது. 37, 40, 38, 39. இங்கே இல்லை, இங்கே இருக்குது. 39, 38, 40 எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து ஒவ்வொரு இடத்துல பெட்டு கொடுத்து ஒவ்வொரு பெட்டுக்கும் பெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே தெர்மோமீட்டர் இருக்குது, ஃபுல்லாக ஏசி தாங்க. ஸோ நீட்டான ரூமு. ஸோ நமக்கு வந்து 37ங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா 737. ஓகே, இது சும்மா பைக் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பெட்டு. பில்லோ எதுவுமே கிடையாதுங்க, நம்ம தான் பில்லோ தான் வச்சுருந்தா படுக்க வேண்டியதான். பில்லோ எதுவும் கிடையாது. சின்ன ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசி சும்மா சில்லுன்னு இருக்குது. சார்ஜர் ஒன்று இருக்குது, டஸ்ட்பின் இருக்குது, டிவி இருக்குது. இது என்னது, பாத்ரூம் எதுவும் இல்லைங்க, வெறும் டோர் தான். ஓகே, அடுத்து வெளியில் போவோம். கிட்ட என்னன்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க டாய்லெட்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பார்த்தோம், சுமார் தான், அவ்வளோ நீட்டாலாம் இல்லை. அடுத்து வந்து மேலே போவோம். ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ். संपर्क करें श्रीजी ऑटोमा 8980074002 टाटा। ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து சீட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே டாய்லெட் வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும். அது வந்து புஷ் பேக் இருக்குது, சாஞ்சிக்கலாம். அப்படியே சாஞ்சிட்டு ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம். அப்படின்னா ஸ்லீப்பரில் பார்த்து ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா காசு கொடுத்து கேபினில் எடுத்து ட்ராவல் பண்ணலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். With a rectangular seat pocket in front, bound seat pockets in front, and fasten the collar tape securely. Next, pull the side tapes downwards and slide the side tapes through the loop in front of the இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து பாருங்கள் 3 கேபின் இருக்குங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சேம் பிஸ்னஸ் கிளாஸு, ரைட் சைடு ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு. ஸோ இந்த பக்கம் லான்ச்சுன்னு போட்டிருக்காங்க, நோ என்ட்ரி போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து போக வேணாம். ஸோ வந்து மேலே, அதாவது வந்து இது வந்து ஒரு டெரஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த டெரஸ் போய் நம்ம வந்து சி வியூ பார்க்கலாம். பட் என்ன சொன்னாங்கன்னா வந்து வண்டி வந்து, அதாவது இந்த ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகி போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாத்தை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரையும் வந்து காஃபே ஏரியாலாம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. சரி, எவ்வளோ நேரம் மக்கள்லாம் சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் அதே நம்ம ரூமில் இருப்போம். ஸோ மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம்னா ஒரு 1/2 hour இந்த ஷிப்பு ஸ்டார்ட் ஆகிற வரையும். ஸோ ஷிப்பு ஸ்டார்ட் ஆனோடனே வெளியில் போயிட்டு மேலே பார்த்துட்டு முடிஞ்சால், அதாவது கஃபே ஃப்ரீயாக இருந்தால் கஃபேயில் சி வியூ பார்த்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதை தான் அடுத்து பார்க்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் வந்து மேலே ஏறி ரெஸ்ட் எடுப்போம். வேறு ஒரு சோழியும் கிடையாது நமக்கு இங்கே. இப்போ ஏன் அவ்வளோ லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லைட்னா என்ன, எல்இடி லைட்டு, பழைய லைட்டு உள்ளே ஒன்று கிடக்குங்க. இந்த லைட்டு மாற்றினது கிடக்கும் போல். இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, ஓட்டு விடுவோம். சும்மா ஜம்முன்னு குழுன்னு உட்காருவோம். எவனுங்க வந்தாலும் நடிங்கட்டும். நம்ம போய் டெம்பரேச்சரை போய் நல்லா ஏற்றி விடுவோம், குழுன்னு உட்காந்துருப்போம். 15 minutes later. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை எடுத்துட்டாங்கன்னா ஸோ மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே கிளம்பிட்டோம். பாருங்க, ஒரு கப்பல் போகுது. இங்கிட்ட தான் போட்டு. ஸோ இங்கிட்ட தான் போட்டு. ஸோ இங்கேருந்து வண்டி மூவ் ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இதுலேயே தான் வந்து வண்டியெல்லாம் உள்ளே ஏற்றிருப்போம். மேலே அப்புறம் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பக்கம்லாம் விஐபி கிளாஸ் நினைக்கிறேன். இந்த சைடு மட்டும் தான் வந்து அலோடு, அந்த சைடு அலோடு கிடையாது. இன்ஜின்லேருந்து பாருங்கள் எக்ஸாஸ்ட் போகுது. நம்ம ஸ்லீப்பர் ரூம் இங்கே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இது வழியாகவே வரலாம், பட் இந்த ஷிப்பில் வந்து அலோடு கிடையாது. இல்லைனா இது வழியாக வந்து இந்த வியூவில் நிற்கலாம். சரி, மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறப்ப நம்ம கேண்டீன் போயிடலாம். இங்கே ஒரு வண்டி இங்கே நிற்கும் போது இங்கே ஒரு கேண்டீன் இருக்கு பாரு. இந்த இருக்கு ஒரு கேண்டீன். கப்பல் பயணமாக ஆடுதுங்க அந்த சைடு இந்த சைடும். இங்கே சாண்ட்விட்சு பீஸா சேம் காஃபே தான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு வந்து டேபிள் கிடச்சி உட்காந்தாச்சுங்க. இந்த பாருங்க, ஜன்னல் ஓர பயணம். தண்ணி வந்து 30 ரூபாங்க. எதுவுமே வந்து இங்கே வந்து ஃப்ரீ கிடையாது, எல்லாமே காசு. கப்பல்னால அப்படித்தான், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வந்து பாருங்க மெனு போட்டுருக்கோம். டோக்கன் நம்பர் வந்து நமக்கு வந்து 71. 71 கூப்பிடுவாங்க, வாங்க வேண்டியதான். என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோங்கிறது வரவும் காமிக்கிறேன். நம்ம தான். ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ண வந்துருச்சுங்க 71. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, என்ன மேகி வரணும். இல்லை பாவுஜி இது வர மேகி வரணும். மேகி கேளுங்க. 4 இப்படி அள்ளி அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். 4 இல்லை சூப்பராக இருக்குல்ல. இது வந்து 150 ரூபா. இது 2 சேர்த்து. ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட்விட்ச். இந்த சீட்டுக்காக இது பார்த்துக்கிட்டே இதை சாப்பிட்ணுங்க. ஏன்னா இங்கிட்ட ஒரு சீட் வாங்கியிருக்கோம், கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அந்த சன்ஸை வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். கீழே பார்க்கலாம், அங்கிட்டு பாரு, அங்கிட்டு பாரு, சூப்பராக இருக்கு. திரும்ப அங்கிட்டு பாரு. இந்த ஷிப்பில் வந்து மோஸ்ட் டிமாண்டிங் ஐட்டம்னா இந்த சமோசா தாங்க. அதுவே நம்ம கிடச்சிச்சு பாருங்க. சொன்ன மாதிரி செம்ம டிமாண்டு. ஏன்னா எல்லாரும் வந்து சமோசா சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது இல்லை, சாப்பிடுவா சொல்லுவோம். மோஸ்ட் டிமாண்டிங் சமோசா. கெச்சப் பீங்க, கெச்சப் பீச்சு ஊற்றி விடுங்க சமோசாக்குள்ளே. ஊற்றியாச்சு, பார்ப்போம். ஓவர் பில்டப் தான், அந்தளவு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வந்து மேகி வந்துருச்சுங்க. இந்த மேகி வந்து 90 ரூபா. அவ்வளோ ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டு பார்ப்போம். கப்பலில் கிடைக்கி அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இல்லை சுட சுட இருக்குங்க, ஓகே தான். மேகி மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்டு. ஸோ அடுத்து வந்து மசாலா சாய், அப்புறம் வந்து காஃபி. இது சாய், இது காஃபி. ஆமாம், இல்லை ஊற்றி பாரு, தெரியும். அண்ணன் அப்படி தான் என்கிட்ட சொன்னார். வர சொல்லியிருக்குல்ல, ஃபோன் பண்ணி சி பண்ணியிருக்காங்க. இல்லை அதான் காஃபி, சீனி இல்லாத காஃபி. சீனி வேணா கொடுப்பாங்க. வந்து காஃபி வந்து ஓகே, ரொம்ப திக்கா இல்லை, திக்கா இருந்தால் நல்லா இருந்துருக்கும். சாய் இதில் ஊற்று கொஞ்சம். சாய்னா டீ. இது வந்து மசாலா சாய்.
மசாலா சாய் அதான் ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வியூக்கு சுமாரான வியூ தான், இதுக்கு ஒரு காஃபி. சுமாரான வியூ ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் கலரை பாருங்கள், கரகரையாக வச்சுருக்கீங்க கண்ணாடிலாம். இந்த ஷிப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்படிங்கிறது போயின்னா இது சிகரெட் இடம். இங்கே பாருங்கள், இங்கே சிகரெட்டை போட்டுக்கலாம், ஆஸ்ட்ரேலாம் வச்சுருக்காங்க. காற்று செம சில்லுன்னு இருக்குங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிசுப்ஸுன்னே இல்லைங்க. அந்த கடல்னாலே கொஞ்சம் பிசுப்ஸுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிசுப்ஸுன்னே இல்லை. ஆனால் சரியான சில்லுன்னு காற்றுங்க. பாருங்க, ஆன் த வேல பெயிண்டிங் வேறு போயிட்டுருக்கு. பாருங்கள், வண்டி மெயின்டெனன்ஸ் முதற்கொண்டு ரன்னிங்கில் தான் நடக்குதே தவிர ஷிப்பு வந்து ஐடியில் ஒரு இடத்துல நிப்பாட்டுறதே கிடையாது. ஒரு 5 நாளோ 10 நாளோ மெயின்டெனன்ஸே வந்து அந்த வேலை தான். ஸ்மோக்கிங் ஜோன், இதில் வந்து ஆசைலாம் தட்டிடுறாங்க, எங்கிட்டு பார்க்க போட்டு துப்புறாங்க. அதாவது மக்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த பேண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேண்ட்லேயே வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் சவுண்ட் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேண்டு கட்டியிருப்பாங்க. அந்த பேண்ட்லேயே யார் யார் என்ன கிளாஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இப்போ அந்த இவரை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் கையில் பேண்டு போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு கிளாஸு. அதாவது எங்கே நம்ம தங்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. தம்பி போட்டிருக்காரு பாருங்க பேண்டு, இது மஞ்சள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டே வந்து வேறு மாதிரி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு, பிஸ்னஸ் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. இந்த ஷிப்போட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் படி 30 km/h அப்படின்னு காமிக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 30லேருந்து 40க்குள்ளே இந்த ஷிப்பு போகுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியாது எங்கே இருக்கோம். கரை கண்ணு கட்டினது வரைக்கும் கரையை காணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 4-3 மணி நேரம் இருக்குது பொழுது போல் இந்த கேமில் விட போகிறோம். இங்கே பாருங்க, பயன்படுத்த போகிறேன் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, ரீச் ஆகிடுச்சு. மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாம். இங்கே பாருங்கள், முதுன்னு எல்லா சைடும் வந்து கிளம்புறாங்க. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா 500 பேர் வரையும் தங்கலாமா. ஸோ இப்போ தான் கேட்டேன், எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியதான், போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போவோம். ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே வெளியில் போய் எக்ஸிட் ஆக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இங்கே போல நம்ம கார் நிற்கின்னு நினைக்கிறேன். இந்த நிற்கிது பாருங்க, கார் நிற்கிது. இங்கே திறந்துட்டாங்களா? இன்னும் இதே திறக்கலை. எல்லாம் வந்து கீழே வந்துட்டாங்க வண்டி எடுக்கிறதுக்கு. ஒவ்வொரு வண்டிக்கும் கீழே வந்து இந்த மாதிரி கட்ட வச்சுட்டாங்க. அம்மா வண்டி வச்சுருக்காங்களா அந்த சைடா? இந்த வச்சுக்கோங்க ஒரு கட்டை. எல்லா வண்டிக்கும் கட்ட வச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இறக்கி விட்டாங்க. நம்ம அப்படியே வெளியில் போயிடுவோம். கீழே இறங்கி ஆக்சுவலாக காரை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம கீழே போயிட்டு கார் இறங்கி வர்றத வீடியோ எடுப்போம். இங்கே பாருங்கள், லாரி எல்லாம் பாருங்கள், நிறையா லோடோடு இருக்குது.
எல்லாம் ஒரு ஆளாக இறங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கார் வரதை வீடியோ எடுப்போம். ஃபஸ்ட்டு 2 வீலரை பூரா இறக்கி விட்றாங்க. ஆக்சுவலாக இந்த கப்பலை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நான் அட்வைசபிள் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு 2 days பிஃபோர் புக் பண்ணால் கூட எதுவும் ரஃப் ஆச்சுன்னா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக அதே நாள் இங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால ஆன்லைனில் புக் பண்ணுறதோ டேரக்ட் புக்கிங் நல்லது. பட் டேரக்ட் புக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து ஃபுல்லாக புக் ஆயிரும். நம்ம தான் பார்த்து கரெக்டாக புக் பண்ணணும். ஜம்முன்னு இறங்குது பாருங்க கப்பல்ல இருந்து. அப்படியே அவுட் ஆக வேண்டியதாங்க வெளியில. கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கேருந்து இங்கே வரையும் ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு. இங்கே வேணும் அல்ல அடுத்து நிப்பாட்டு. அங்கே ஒரு இடம் இருக்கும். இங்கே இங்கே நிப்பாட்டு. பெரிய ஸ்ட்ரெச்சு அப்படியே நிப்பாட்டி ரெண்டு ஓரமாக காமிச்சிரு. இங்கிட்டு இது ஹைட்டாக இருக்குது ஓரம். இந்த ஷிப்பிங்கில் வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்காங்க. யாருமே வந்து மூஞ்சி காமிக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி தான் இல்லை. நான் வாட்டு கீழே நிற்கிறேன், எதுவுமே சொல்ல, வண்டி பாட்டினேன் எதுவும் சொல்ல. நம்ம ஊரில் கூட கத்தி விட்ருவாங்க. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. பாட்டி ஏறினதுக்கு ஒன்றும் சொல்ல, எதுக்குமே ஒன்றும் சொல்ல. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் பீப்புளாக இருக்காங்க. வளர்க்குறாங்க மேன்க்ரூவ் இருக்கும். நீங்கள் மேன்க்ரூவே தான் செடி வளர்க்குறாங்க. மேன்க்ரூவ் மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க. இதுலேருந்து கரெக்டாக எக்ஸிட் ஆக போகிறோம். இங்கே ஒரு சின்ன கோயில் வேறு இருக்குது. இது வெளில வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தாலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவையும். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.